அடுத்த அமர்வு சமவெளி பழங்குடியினரின் வாழ்வும் இலக்கியமும். தமிழ் இலக்கிய சூழல்ல நம்ம பொதுவாகவே சில குறிப்பிடத்தகுந்த பிரிவுகள் பெரிதும் கவனம் ஈர்க்கப்படாமலும் அல்லது கவனத்தை பெறாமலும் இருக்கு. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதில் ஒன்று பழங்குடியின மக்களுடைய வாழ்வு எழுத்து பணிகளை நம்ம சொல்லலாம். அதிலும் குறிப்பாக ஸ்பெசிஃபிக்கலி சமவெளி பழங்குடியினருடைய வாழ்க்கையும் எழுத்துக்களையும் நம்ம பேசலாம். இப்போ கேரளாவெல்லாம் எடுத்துக்கும் போது சமவெளி பழங்குடியினருடைய எழுத்துக்களுக்கு ஒரு தனி வகைமையான தனி இலக்கிய வகைமை அங்கே அது உருவாகிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ தமிழ் இலக்கிய சூழல்ல இதுக்கான ஸ்பேஸ் என்ன மாதிரி இருக்கு, இந்த ஒரு நீட் ஆஃப் த ஆரா நம்ம ஏன் அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத இம்ப்ளை பண்ற விதமா அதோடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த 4வது அமர்வு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமர்வுக்கு ஆர் பாண்டியக்கண்ணன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். நெறியாழ்வை செய்வதற்கு ஸ்ரீராம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆர் பாண்டியக்கண்ணன் அவர்கள் விருதுநகரை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான சமகால எழுத்தாளர். பெரும்பாலும் சமூகத்துடைய மார்ஜினலைஸ்டு பீப்புள், விளிம்பு நிலை மக்களுடைய எழுத்துக்களையும் அவர்களுடைய வாழ்க்கை சிக்கல்களையும் குறித்து தீவிரமாக தொடர்ச்சியாக எழுதி வராங்க. சலவான் மலைப்பாறை, நுகத்தடி, காடங்கண்டது இதெல்லாம் இவருடைய மிக முக்கியமான நூல்கள்னு சொல்லலாம். நெறியாழ்கை செய்ய இருக்கக்கூடிய ஸ்ரீராம் தமிழ் இலக்கிய மற்றும் திரைத்துறையில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான இளம் கலைஞராக இருக்கார். குரூரத்தின் நிழல் மற்றும் டெட்லாக் போன்ற சிறுகதைகளை எழுதியிருக்கார். திரைத்துறையிலையும் பொதுவாகவும் ரொம்ப விமர்சன ரீதியாக பாராட்டு பெற்ற ரைட்டர் திரைப்படத்துடைய உதவி இயக்குனராகவும் இவர் பணிபுரிஞ்சிருக்காரு. ஸோ சமவெளி பழங்குடியினருடைய வாழ்வும் இலக்கியமும் என்ற பொருண்மையில் அடுத்த அமர்வு ஆரம்பமாகிறது. ரஞ்சிதனுக்கு ரொம்ப நன்றி, வாசிகரனுக்கு ரொம்ப நன்றி. இந்த டைட்டில் சமவெளி பழங்குடிகளின் வாழ்வும் இலக்கியமும் அப்படின்றது என்னென்னா, நமக்கு பழங்குடிகள் பற்றி நம்ம ஒரு சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னாலே முதல்ல அவங்களுக்கு ஏற்படுற ஒரு சித்திரம் என்பது ஒரு மலையும் மலை சார்ந்த இடங்களும். ஸோ இந்த மாதிரியான ஒன்று இருக்கும். ஆனால் சமவெளி பழங்குடிகள்ங்கிறவங்க நம்ம கூட நம்ம ஊர் மாதிரியான இடங்கள்லையும் நம்ம அர்பன் மாதிரியான நகரங்கள்லையும் கிராமங்கள்லையும் நம்மளை சுற்றியே பக்கத்துலேயே இருக்கிறவங்க. துப்புரவு பணியாளர்களா, கூலிகளா, பூம்பு மாட்டுக்காரர்களா, சாட்டையடிக்காரர்களா, அப்புறம் அந்த விலங்குகளை வைத்து வித்தை காட்டக்கூடிய நபர்களை நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த உதிரிகளை பற்றியான ஒரு பெரிய பரிச்சயம் யாருக்கும் இல்லை. ஸோ அதை இதில் நம்ம நிகழ்த்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் பாண்டியக்கண்ணன் பன்றிக்குறவர்கள் பற்றியான ஒரு முக்கியமான கதைகளை தன்னுடைய எழுத்தின் வாயிலாக அவர் ரொம்ப நீண்ட காலமாக வைத்துக்கிட்டே வந்திருக்காரு. அவருடைய சலவான், மேடை, நுகத்தடி, மலைப்பாறை, அப்புறம் அவரோட சிறுகதையான துயர் போன்றவைகள் ரொம்ப வேற ஒரு நம்ம சொல்லக்கூடிய தலித் வகைமையான எழுத்துக்கள்லேருந்து டோட்டலாக வேற ஒரு எழுத்தை நம்ம அதில் பார்க்க முடியுது. ஸோ நம்ம அவர்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். இவ்வளவு இருக்கிறப்ப இந்த வாழ்க்கையை, இந்த தலித் பிரதிகளை, முக்கியமாக பன்றிக்குறவர்களோட அந்த வாழ்க்கையை இலக்கிய பிரதியாக மாற்றணும்னு நினச்ச இடம் எதுங்கய்யா? குரலற்றவர்களின் குரலாக புதைக்கப்பட்ட மனிதர்களின் கோபத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையையும் பதிவுறுத்தக்கூடிய, எடுத்துரைக்கக்கூடிய இந்த மேடை அமைத்து தந்த நீளம் பண்பாட்டு மையத்திற்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பழங்குடியினருக்கு கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. இந்த புவியில் பிறந்த அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு நிலவியல் உண்டு. ஆனால் இவர்களுக்கு அப்படி ஒரு நிலம் இருந்தும் துரத்தி அடிக்கப்பட்டவர்களாக, நாடோடிகளாக, சிதைக்கப்பட்ட மனிதர்களாக இருந்தவர்களுக்கு ஒரு வரலாற்று பின்புலம் இருந்தும் அது காலம் அறியாமலும் அறிந்திருந்தும் வெளியே தெரியாமலும் புதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பழங்குடியினர் குறிஞ்சி நில மக்கள் என்று அறியப்படுகிறவர்கள். 5 நிலங்களில் முதல் குடி
முதல் நிலம் வந்து குறிஞ்சி நிலம். அந்த குறிஞ்சி நிலத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த குறவர்கள். இவர்கள் வந்து மலையில் இருக்கின்ற பொழுது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அவர்கள் வந்து அந்த மலை ஸ்தலத்தை வந்து அனுபவிப்பதற்காக இவர்களை துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அவர்கள் கீழே இறங்கி வந்து வேலை இல்லாமல் நாடோடிகளாக அலைவுற்ற காலத்தில் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் குறவர்களை பற்றி புறநானூறுகளிலும் அகநானூறுகளிலும் பதிவுறுத்தப்பட்டவர்கள் துப்புரவு தொழிலாளிகளாக குற்றம் பரம்பரை சட்டத்தின்படி திருடர்களாக சித்தரிக்கப்பட்டு இருப்பதை பற்றி எனக்கு ஒரு மிகுந்த கேள்வி எழுப்பப்பட்டது. அந்த கேள்வியின் அடிப்படைதான் என்னை எழுத தூண்டியது. இப்போ தென் தமிழகத்தோட எழுத்து வகைமைன்னு நம்ம சொல்கிறப்ப நிறைய நம்ம அந்த பகுதிகளோட எழுத்தை நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் உங்களோட பார்வையில் விருதுநகரும் திருமங்கலமுங்கிறத நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க? விருதுநகரும் திருமங்கலமும் வந்து எங்களுடைய பகுதி. இப்போ தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த மக்களை போல் நாங்களும் வந்து திருமங்கலத்தில் இருந்தவர்கள். என்னுடைய தாத்தா திருமங்கலத்தில் பன்றி மேய்க்கிறவர்களாக இருந்தவர். என்னுடைய தந்தையும் அதையே செய்தவர் தான். அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தான் செலவான்கிற நாவலில் வந்து பதிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கரிசல் இலக்கியம்னு சொல்லப்படுற கி. ராஜநாராயணன், அழகிரிசாமி, பா. ஜெயப்பிரகாசம் இந்த மாதிரியான பிரதிகள்லேருந்து உங்களுடைய பிரதி என்னவா விலகி இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க? இப்போ கரிசல் இலக்கியம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே தென் மாவட்டங்களில் வந்து கி. ராஜநாராயணன், அழகிரிசாமி அப்படிங்கிறவங்கள மட்டும்தான் அடையாளப்படுத்தி இருப்பாங்க. அதற்கு அடுத்து வந்து ஏராளமான எழுத்தாளர்கள், குறிப்பாக வந்து பாமா, ராஜ்கௌதமன் இவர்களை தாண்டி மற்ற தலித் எழுத்தாளர்களை இன்று வரை அடையாளப்படுத்தவில்லை. அதனுடைய தாக்கம் இன்றளவும் இருக்கிறது. அதற்கு காரணம் வந்து நான் வந்து ஒரு தலித் என்பதுதான் காரணம். பாமாவையும் ராஜ்கௌதமனும் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் தெரிந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு காத்திரமான படைப்புகளை ஏராளமான எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க. பூமணியும் சோ தருமனும் கூட வெகு காலத்துக்கு அப்புறம்தான் அறியப்பட்டவர்களாக கரிசல் நிலத்தில் இருக்கிறார்கள். இப்போ சலவான் நாவல் எடுத்துக்கோன்னு நினைக்கிறேன். அந்த நாவல் வந்து ஒரு மரணத்தை கொண்டாடக்கூடிய ஒரு இடத்த ரொம்ப தீர்க்கமாக எழுதுறீங்க. அது மட்டும் இல்லாமல் விழாக்களை ஒரு குறவர் சமூகமோ ஒரு பழங்குடிகளோ அதை எடுத்துக்கிறத விட மரணம்ன்ற ஒரு நிகழ்வை வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக நீங்கள் முன்வைக்கிறீங்க. இந்த இடம் எப்படி பார்க்குறீங்க? மரணத்தின் மீதான கொண்டாட்டம் பழங்குடிகள்கிட்ட என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க, குறிப்பாக குறவர்கள்ட்ட? அதாவது மரணம் அப்படிங்கிறது வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து குறிப்பாக வந்து மதுரை மாவட்டத்தில் வந்து மரண வீட்டின் குறிப்புகள் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோம்னா மறவர்களும் குறவர்களுக்கும் ஒரே போன்ற அந்த சடங்குகள் இருக்கும். அங்கே வந்து அந்த மரண வீட்டில் வந்து இறந்தவர்களுக்கு வந்து சடங்குகள் செய்வது மற்றவர்களுடைய சமூகத்தில் வேறு, இங்கு வேறு. இங்கே வந்து அந்த மரண வீட்டில்தான் கடந்த காலத்தில் அவர்களுக்குள்ள பிரச்சனைகளையும் கடந்த காலத்தில் அவர்களுக்குள்ள கொண்டாட்டங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இடமாக அங்கே மாறுகிறது. குறிப்பாக வந்து மாமா, மச்சினை அவங்களாம் ஒன்று சேர்ந்து செய்முறை செய்யக்கூடிய இடத்துல கூட கரியவும் மதுவையும் பகிர்ந்து கொண்டு அந்த வீடே முழுக்க ஆண்களும் பெண்களும் குடித்து கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக அங்கே இருக்கிறது. அதைத்தான் வந்து மரண வீட்டு குறிப்பில் வந்து கொண்டாட்டமாக பதிவு பண்ணேன். இதுக்கு காரணம் என்னன்னா, நாகர்கோவிலில் வந்து ஜி. நாகராஜனுடைய நாளை மற்றொரு நாளைங்கிற படைப்பு குறித்து ஒரு அமர்வு நடந்தது. அந்த அமர்வில் வந்து நாடக எழுத்தாளர், நாடக புனைவாளர் முருகப்பூபதி வந்து தமிழ் பதிவுகளில் வந்து தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதுரையிலிருந்து திருநெல்வேலி வர மரண வீடுகளில் கொண்டாட்டங்கள்
நடந்து கொண்டிருக்கிறது. அழுகுரலை விட அவர்களுடைய ஆவேசமான பேச்சுகளும் சச்சரவுகளும் அங்கேயே வந்து சம்மந்தம் பண்ணக்கூடிய இடம்லாம் இருக்குது. இப்போ வந்து குறிப்பாக வந்து மரண வீட்டிலேயே வந்து பெண் கேட்பது, அந்த பெண் கேட்பது குறவர் வீடுகள்லாம் வந்து கல் குடிப்பதுக்கு தான், கல் குடித்தார்களா ஒரு பெண்ணை வந்து நிச்சயம் பண்ணுறதுக்கான ஒரு அடிப்படையாக மாறும். அதெல்லாம் அந்த மரண வீட்டில் தான் நடக்கும். இந்த பதிவுகள்லாம் தமிழில் இல்லைங்கிறத வந்து அவர் அங்கே சொல்லும் போது தான் எனக்குள்ள அந்த அத்தியாயம் ஒரு விதையாக விழுந்தது. அதை வந்து நான் பதிவிறுத்திருக்கிறேன் செலவான் நாவலில். அடுத்த செலவான ஒட்டியை கேட்கலாம்னு நினைக்கிறேன். செலவானோட இறுதியில் வந்து அவர்கள் ஒரு துப்புரவு பணியாளர்களாக பணியாற்றுறதா நீங்கள் காட்டியிருப்பீங்க. அதே நேரங்களில் அவர்கள் வந்து தங்களோட எதிர்ப்பை வந்து கருப்பண்ணத்தேவருக்கு எதிராக நிறுத்துகிறப்ப அந்த குப்பைகளை எடுக்காமல், மலங்களை சுத்தம் செய்யாமல் அவர்கள் தங்களோட போராட்ட வடிவமாக அதை வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது எப்படி எழுதுறதுக்கான? அதாவது கருப்பணத்தேவர் அப்படிங்கிறவர் வந்து எங்கள் பகுதியோட ஒரு காத்திரமான நபர். அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எல்லா பின்புலங்களும் உள்ள ஒரு முக்கிய நபர். அவருக்கு வந்து முக்கிய தொழிலே வந்து பன்றி தான், பன்றி வளர்ப்பது தான். பன்றி வளர்ப்பது வந்து குறவர்கள் மட்டுமல்ல, எல்லா இனத்தவர்களும் அதை செய்திருக்கிறார்கள். அதில் வந்து மறவர் இனத்தை சார்ந்த எங்கள் பகுதியில் உள்ள இந்த கருப்பணத்தேவருங்கிற அந்த கேரக்டர் அதில் வச்சுருப்போம். அவருடைய பன்றியை வளர்ப்பதற்கு உணவு விடுதிகளில் உண்டு போடப்படும் அந்த இலைகளை அள்ளி வந்து அந்த பன்றிகளுக்கு அனைவரும், குறவர் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் அனைவரும் அள்ளிட்டு வந்து அவருடைய பன்றியை வளர்க்க வேண்டும் என்று அவர் கட்டாயப்படுத்துவார். அது முடியாத பட்சத்தில் ஆண்களை துன்புறுத்துவதும் ஆண்களை அடிப்பதும் இப்படிப்பட்ட நிலையை அவர் உருவாக்க போது தான் அவர்கள் மறவருக்கும் குறவர்களுக்கும் ஒரு போராக அது மாறுகிறது. அந்த போராட்டம் கலவரமாக மாறி அவருக்கு வந்து உயர் அதிகாரிகளும் காவல்துறையும் எல்லாமே அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குது. அப்போ இந்த மக்கள் வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் முழித்து கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக வந்து விருதுநகர் நகராட்சியில் பணியாற்றிய துப்புரவு தொழிலாளிகளுக்கும் அவருக்குமான போராட்டம். அவர்கள் கையில் எந்த ஆயுதங்களும் இல்லை, வெறுமனை மனிதர்கள் மட்டும்தான், துப்புரவு பணி செய்யக்கூடிய கருவிகள் மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நேற்று கூட ராமகிருஷ்ணன் ஒரு அருமையான பதிவு இருந்துட்டு போனார், எழுத்தாளர் ராமகிருஷ்ணன். இந்த சென்னை மாநகரம் ஒரு நாள் இரவில் நாம் போடக்கூடிய அனைத்து குப்பைகளையும் அகற்றிவிட்டு பகலில் சுத்தமாக காட்டிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் யார் என்றே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் 2 நாள் துப்புரவு செய்யாமல் இருந்தால் இந்த பெருநகரம் என்னவாகும் என்று நேற்று ராமகிருஷ்ணன் சொன்னார். அதே போன்றுதான் அந்த கலவரத்தில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்கள் விருதுநகர் மாவட்டத்தவே வந்து முடக்குகிறார்கள். துப்புரவு பணிக்கு யாரும் செல்லவில்லை. அப்போதெல்லாம் வந்து கழிவறை அப்படிங்கிறது இப்போ இருக்கிறது மாதிரி கிடையாது. அப்போ வந்து எடுப்பு கழிவறைகள், கையால் மலம் அள்ளுபவர்கள், குப்பையை அள்ளுபவர்கள், இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் துப்புரவு பணிக்கு யாரும் செல்லாமல் துப்புரவாளர்கள் அனைவரும் ஒரு இடத்தில் ஒன்று கூடி பதுங்கிக் கொள்கிறார்கள். 1 நாள் 2 நாள் அல்ல, 5 நாட்கள், 7 நாட்கள், 10 நாட்கள். இப்படி நடக்கும் பொழுது அங்கு என்ன நடக்கும், அந்த நகரம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நகரம் நாரி தலைக்கிறது. அதிகாரிகள் வேறு எங்கே இருந்தாவது வெவ்வேறு மாவட்டங்களிலிருந்து அதே துப்புரவு பணியாளரை கொண்டு வந்து நகரத்தை சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அது முடியல. ஏன்னா வேறு மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் இவங்க தான். அவர்களையும் தொடர்பு கொண்டு வரவிடாமல் ஆயுதமே இல்லாமல் நிராயுதபாணியாக இருந்த அவர்கள் அள்ளக்கூடிய மலத்தையும் குப்பையுமே ஆயுதமாக பயன்படுத்தி நகரத்தை கட்டுப்படுத்தி அதிகாரிகளை கட்டுப்படுத்தி அந்த போராட்டத்தில் வெற்றி பெறுகிறார்கள். இதுதான் அந்த கடைசி பகுதியுடைய. அதே செலவானில் வந்து குஸ்தி போட்டியை காட்டியிருப்பீங்க. இப்போ பொதுவாக கபடி தென் மாவட்டத்தோட விளையாட்டுகள்ன்ற ஒரு பார்வையில் குஸ்திங்கிறத வந்து ரொம்ப இதாக எழுதியிருப்பீங்க.
குஸ்தி போட்டிக்கும் குறவர்களுக்கும் மறவர்களுக்குமான ஒரு பெரிய பண்பாட்டாக அந்த இடத்த நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? ஒரு விளையாட்டுங்கிறது ஒரு சமூகத்தோட ஒரு இதில் என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க? குறிஞ்சி நிலத்தில் இருந்த அந்த மலைவாழ் மக்கள் பழங்குடியினர் குறவர்கள் வந்து விலங்குகளை வேட்டையாடியவர்கள். குறிப்பாக வந்து யானைகளை, ஒவ்வொரு படைகளுக்கும் யானை படைகளை உருவாக்கி கொடுத்தவர்களே வந்து குறவர்கள் தான். யானையை வந்து பிடித்து அதை கொண்டு வந்து ஒவ்வொரு நாட்டு அரசர்களுக்கும் கொடுத்தவர்கள். யானை மிகப்பெரிய பலம் வாய்ந்தது. அந்த யானையை இவர்கள் கட்டுப்படுத்தி வேட்டையாடக்கூடிய பலம் வாய்ந்தவர்கள் இவர்கள். ஆனால் குறிஞ்சி நிலத்தில் இருந்து இவர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட போது முல்லை, மருதம், நெய்தலை கடந்து பாலை நிலத்திற்கு வருகின்ற போது பாலை நிலத்தை சேர்ந்தவர்கள் தான் முக்குளத்தோர்கள், மறவர்கள், பாலை நிலத்தவர்கள். அவர்களோடு இணைந்து இருக்கும்போது அவர்களுக்கு இந்த வித்தைகளை கற்றுக் கொடுத்தவர்கள். இன்று நாங்கள் ஆண்ட பரம்பரை, எங்களுக்கு அனைத்து கலைகளும் தெரியும் சொல்லக்கூடிய அவர்களுக்கு குறவர்கள் தான் அனைத்து கலைகளும் கற்றுக் கொடுத்தவர்கள். அப்படி கற்றுக் கொடுத்தவர்கள் தான் அந்த ரீதியில் தான் விருதுநகரில் அப்படி ஒரு போட்டியே நடந்தது. அந்த கற்பனத்தேவர் குரூப்புக்கும் குறவர்களுக்கும் போட்டியே நடந்தது. அந்த போட்டியில் மல்யுத்தத்தில் வெற்றி பெற்றவர் மதுரையை சார்ந்த மணிக்குறவர் என்பவர் தான். அந்த அடிப்படையில் தான் அந்த குஸ்தியை பதிவு பண்ணியிருக்கோம். அடுத்ததாக அவங்க மலைப்பாறையை ஒட்டி அந்த கேள்வி வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணை வந்து அவர் கணவன் முன்னாடியே நிர்வாணப்படுத்தி ஒரு பெரிய பஞ்சாயத்தை வச்சு அவங்கள வந்து இது பண்ணுற இடம் இருக்குது. ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப மோசமான நான் நடத்தக்கூடிய ஒரு இடத்த நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். ஆனால் அந்த இடத்த வந்து மலைப்பாறையில் நீங்கள் வந்து காளியோட வடிவமாக அதை மாற்றுறீங்க. அதை மாற்றி அதை சொல்லிட்டு இதை கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தரையில் அமர்ந்து தலையில் அடித்து அடித்து கத்தி அழுதார். அழுகையின் உச்சமான குரல் ஊளையிடுவதாக மாறியது. அந்த சத்தம் ஊரின் மூலை முடுக்கெல்லாம் போய் திரும்பியது. கத்தலும் கதறலும் தொடர்ந்து முதல் சாமத்தை தொட்டது. சந்தனம் எழுந்து வீட்டிற்குள் சென்று விட்டதில் தொங்கிய ஓலை கொட்டானில் உள்ள விபூதியை கையில் அள்ளி வந்து கூடம்மாளின் உடலில் போட்டார். மீதி விபூதியை தனது நெற்றியிலும் உடலிலும் பூசிக்கொண்டு வேப்ப மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த கோடாங்கியை எடுத்து உடுக்கடிக்க ஆரம்பித்தார். உடுக்கின் ஒளி மெல்ல மேலெலும்பி உக்கிரமாக மாறியது. உடுக்கின் ஒளி கேட்டு ஊரில் உள்ள வீடுகளிலும் கதவுகளிலும் சன்னல்களும் மூடப்பட்டன. உடுக்கின் சத்தம் ஊரை மிரட்டியது. அந்த ஒளியில் ஆடாத பேய்களும் குறைக்காத நாய்களும் கத்தாத ஆந்தைகளும் ஊளையிடாத நரிகளும் மிக பயங்கரமாக அதிர அதிர கத்தின. உடுக்கை ஒளி 3ஆம் சாமம் வரை தொடர்ந்து ஒலித்தது. உடுக்கை அடிக்கும் உக்கிரத்தில் சந்தனத்தின் குடும்பி அவிழ்ந்து விழுந்து பரவி கிடந்தது. இடுப்பில் உள்ள வேட்டி அவிழ்ந்து கிடந்தது. குலவை சத்தமும் சலங்கை ஒளியும் ஊரை அரட்டியது. கூட்டமாலும் கட்டிலிருந்து எழுந்து ஆட ஆரம்பித்தாள். நிலம் அதிர, நீர் எழும்ப, இலை உதிர, மரம் செடிகள் அடியோடு பிடுங்க, வயலும் வரப்பும் கருகி சாம்பலாக, ஆடு மாடு கோழிகள் கொட்டங்களில் இருந்து செத்து விழுந்தன. மரங்களில் கூடு கட்டியும் கட்டாமல் தங்கி கிடந்த பறவையினங்கள் பொதுவென குப்பை கூலங்களாக பரவி கிடந்தன. இந்த காட்சி எழுதுறீங்க. ஸோ இந்த இடம் வந்து காளிய ஒரு எதிர்நிலையாக ஒரு பழங்குடியின நாவல்களுக்குள்ள அதை இந்த இறுதியை வைக்கணும்னு நினைக்கிற இடம் எது? இதை எப்படி பார்க்குறீங்க? இதுவும் வந்து பழங்குடிகள் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய அவர்கள் வந்து அவருடைய முக்கிய தொழில் வந்து புள்ளங்கட்டுறது அப்படிம்பாங்க. புள்ளங்கட்டுறதுன்னா பஞ்சார கூடைகள், இந்த கோழிகளை அடைக்கக்கூடிய கூடைகள், முறம் செய்கிறது, உழவு தொழிலுக்கான முறம் இதுகளை செய்யக்கூடிய பனை மரத்திலிருந்து அந்த ஓலைகளை வெட்டி வந்து அந்த முறம் செய்யக்கூடிய நபர்கள் வந்து ஒரு 5 குடும்பம் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிறாங்க. அப்படி இருக்க போகும்போது காலையில் வந்து ஒரு ஜமீன்தார் வீட்டுக்கு வந்து கல்யாணத்திற்காக இந்த முறங்களை வந்து செய்து கொடுக்கணும்னு சொல்லி இரவோடு இரவாக செய்து வருது. விடிந்தால் கல்யாணம், நாளைக்கு வந்து நீ இந்த முறங்களை கொடுக்கணுங்கிறாங்க. அப்போ அந்த கூடமாங்கிறவங்க வந்து நைட்டோட நைட்டாக போய் அவருடைய கணவரும் போய் பனைமரத்தில் ஏறி அதை வெட்டி கொண்டு வந்து முறத்தை கட்டிட்டு அந்த ஊருக்குள்ளே போய் நைட்டு 12 மணிக்கு அவங்க வீட்டில் போய் அந்த முறத்தை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு கத்துவாங்க. அப்போ அந்த ஊருடைய மக்கள் என்ன பண்ணுவாங்க, இரவு 12 மணிக்கு இவ வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரு குரத்தி தெருவுக்குள்ளே வந்து இப்படி கத்தி கூப்பாடு போட்டானா
அவள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து என்னத்துக்கு வந்தால் திருட வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பழி அவங்க மேலே போட போகும்போது அந்த பெண்ணை வந்து நகரத்தின் மைய பகுதியில் நிர்வாணமாக்கி கட்டி வைக்கப்பட்டு அடித்து உதைக்கிறார்கள். அனைத்து மக்களும் ஒன்று, ஆண்கள் பெண்கள் அனைவரும் பார்க்கக்கூடிய அந்த மையத்தில். அப்போ அவருடைய கணவரோ மற்றவங்களும் வந்து ஒன்றுமே பண்ண முடியாத நிலையில் இருக்காங்க. ஊரே சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கேயும் இதே தான். அவங்கக்கிட்ட எந்த ஒரு ஆயுதமும் இல்லை. நிராயுத பாணியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க வணங்கக்கூடிய அந்த தெய்வத்தை காளியை வரவழைத்து கூடமா மீது அந்த காளியை வந்து செலுத்தி காளி வந்து அந்த நகரத்தை வந்து அழிக்கிறது மாதிரி ஒரு சூழலை உருவாக்கியிருப்போம். அதுவும் எப்படின்னா, எப்படி இந்த பெண்ணை நிர்வாணப்படுத்தி அந்த மனிதர்கள் வந்து அவமானப்படுத்தினார்களோ அதே போன்று அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் அவரவருடைய உடைகள் தானாகவே காணாமல் போகிறது, தானாகவே உரியப்படுகிறது. அனைவரும் நிர்வாணப்படுத்தப்படுகிறார்கள். அனைவருமே உறவு மாறி யார் யாருடனும் புணர்வு கொள்ளக்கூடிய நிலை அங்கே உருவாகி தொடர்ந்து 3 நாட்களாக இரவும் பகலும் நடக்கிறது. அவர்களுக்கு நடப்பதை போன்று ஆடு மாடு கோழி அனைத்தும் செத்து வீழ்கிறது. ஊரே நகரமே வந்து நாரி கிடக்கிறது. இப்படி கிடக்கக்கூடிய நிலையில தான் அவன் வந்து ஊருக்கு தலைமையாக இருக்கிற ஆள் வந்து கோடாங்கி அடித்து கேட்குறான், ஒரு குறி கேட்குறான். இது காரணம் என்னன்னு. குரத்தி மீள் வந்தது வந்து ஒரு தெய்வம், அந்த தெய்வத்தை நீ வந்து இப்படி பண்ணினால அதுக்கு பதிலுக்கா அவங்க சாபம் வந்து உங்களை இப்படி பண்ணிருச்சு அப்படிங்கிறது தான் அந்த கிளைமாக்ஸ். இன்னமும் அந்த சடங்கு அங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறதா அதை குறிப்பிட்டிருப்பீங்க, அது உண்மையா? இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அந்த ஊரில் வந்து அந்த மக்களும் மற்ற இனத்தார்களும் இணைந்தே ஒரு கோயிலை எழுப்பி இன்று வரை வருடா வருடம் திருமங்கலத்துக்கு பக்கத்தில் கற்றாமட்டி என்ற கிராமத்தில் அங்கு கொடை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கோயிலுக்கு வந்து பூசாரிகளாக குறவர் வீட்டு நபர்களே பூசாரிகளாக இருக்காங்க. எல்லா இனத்திலிருந்தும் அவர்களுக்கு அந்த கோயிலுக்கான அனைத்து இதையும் வந்து கொடுக்குறாங்க. அது கொடுத்தா மட்டும்தான் ஊரை காப்பாற்றுவேன்னு அந்த கூடம்மா சொன்னதின் அடிப்படையில் தான் அந்த நகரம் அன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இது தொன்மை கதை, தொன்மையில் என் செவிவழி செய்திகளாக வந்ததை கதையாக மாற்றிருக்கும். இப்போ உங்களோட கதைக்குள்ள ஒரு மித்து இருக்குது. அதே மாதிரியான இப்போ நம்ம தமிழகத்தில் நாடோடிகள், தமிழகத்தில் பழங்குடிகள், பக்தவாச்சல பாரதியோட அந்த மாதிரியான தொகுப்புகள் படிக்கிறப்ப ராமாயண கதையாடல் வந்து பழங்குடிகளோட எல்லா கதையம்சங்குள்ளமே இருக்குது. குறவர்களுக்குள்ளேயுமே வந்து அந்த கதைகள் இருக்குது. தங்கத்தின் மீது அமர்ந்து கொண்டு வெள்ளியை எட்டி உதைத்தனர் அப்படிங்கிற ஒரு இடமாகட்டும், அப்புறம் குடுகுடுப்பைக்காரர், சாட்டையடிக்காரர், இந்த மாதிரியான நிறைய பழங்குடி சமூகங்களோட கதைகளை வந்து ஒரு புனைவு அடிப்படையில் அவர்களை வந்து ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு வைதீகத்தன்மையான கதைகளுக்குள்ளான பழங்குடிகள் இருக்கிறத வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த இடம் என்னவா பார்க்கப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, தொண்டு தொட்டு வந்து எல்லாமே வந்து மித்தாலஜி தான், எல்லாமே வந்து உருவாக்கப்பட்டது தான். அது ராமாயணமாக இருந்தாலும் சரி, மகாபாரதமாக இருந்தாலும் சரி, எல்லாமே தொடர்ச்சியாக வந்து புனையப்பட்டது தான். அப்படி புனையப்பட்டதினுடைய தொடர்ச்சி தான் இதுவும். ஒரு சாபம் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த கதையாடல்களுக்குள்ள ஒரு பெரிய நீண்ட நெடிய ஒரு சாபத்தை வந்து அது சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த கூடம்மாளோட சாபம் வந்து ஒரு ஊரை எரிக்கிற மாதிரி ராமாயண இதிகாச புராணங்களோட இந்த ஒப்பீடு வந்து எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அதனுடைய தொடர்ச்சி தான் இதுவும். இப்போ வந்து ஒரு குலதெய்வமோ இல்லை பல தெய்வங்களோ இங்கே எப்படி வந்ததுங்கிறத வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு கதை வச்சுருப்பாங்க. நிச்சயமாக நான் வந்து வெள்ளத்தில் அடித்துட்டு ஒரு பெட்டி வந்தது, அந்த பெட்டியை எடுத்தேன். பெட்டியை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே ஒரு சிலை இருந்தது. அந்த சிலையை எடுத்து வைத்து இன்றைக்கி வழங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு தெய்வத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கதை இருக்கிறது மாதிரி இவங்களுக்கும் ஒரு கதை இருக்குது. இப்போ வந்து இவங்களுக்கு இந்த சாபம், குறவர்கள் வந்து கூடி கெடுவார்கள் அப்படிங்கிற ஒரு சாபமே இருக்குது, மற்ற இனத்துக்கு இருக்கிற ஒரு சாபம் மாதிரியே. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, முருகன் வந்து வள்ளியை வந்து சிறை எடுத்துட்டு போகும்போது வள்ளியுடைய தந்தை கல்வராயன் மலையுடைய சிற்றரசன்
நம்பிராஜன்கிற ராஜா, அவன் வந்து முருகனுக்கு வந்து திருமணம் முடித்து கொடுக்க மாட்டேன், நீ வந்து எந்த இதிலேருந்து வந்து இங்கே வந்து என் பொண்ணை கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்டதும் இல்லாமல் என் பொண்ணை கடத்திட்டு போகிறேன்னு சொல்லி முருகனை கட்டி வைத்து, அதுலேயும் முருகு மரம் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தில் கட்டி வைத்து அடித்ததுனால 3 நாளாக அவர் மயக்கமடைந்து கிடந்து அவர் வந்து சாப விடுவதாக ஒரு நம்பிக்கை இன்னைக்கு வரை இருக்குது. எப்படி சாப விடுறாருன்னா, குறவன் என்னைக்குமே வந்து சேர்ந்து இருக்கக்கூடாது, கூடி இருந்தேன்னா நீ கெட்டு போவ, நீ அழிஞ்சு போவ, குறவன் கூடி கெடுவான்கிற ஒரு சாபத்தை வந்து முருகன் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு வரை அது நிகழ்ந்துகிட்டு இருப்பதாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது பிற உதிரி நாடோடிகள் சமூகங்களுக்கும் இந்த மாதிரியான தொன்மத்தை எடுத்துக்கலாமா? இதை வந்து பூம்பூம் மாட்டுக்காரங்க, இந்த கல்குத்தி பண்ணுறவங்க, கல்குத்தி கல்லை குத்தி இது பண்ணுறவங்க, இப்படி நாடோடி வாழ்க்கையில் சிறு சிறு தொழில்கள் செய்யக்கூடிய நபர்கள், அவங்களுக்கு பூராமே இப்படி ஒவ்வொரு சாபங்கள் இருப்பதாக இந்த சிறு தெய்வ வழிபாட்டில் இருக்குது, நம்பப்படுகிறது. ஓகே. குறிப்பாக இப்போ நம்ம வந்து பொதுவாகவே பழங்குடிகள் மீதான ஒரு பெரிய குற்றச்சாட்டுகளாகட்டும், இன்னைக்கு வந்து அவங்க பார்க்குற விதம் வந்து அவங்க ஒரு கொள்ளையர்கள் மாதிரியான ஒரு இதை வந்து முன்வைக்கிறாங்க. இப்போ நம்ம தென்னிந்திய குலங்களும் மாதிரியான ஒரு இதை எடுத்து பார்க்குறப்ப எட்கர் தர்ஷனோட ஆய்வுகளுமே வந்து ஒரு த்ரில்லர் ஜோனில் வந்து ஒரு கொள்ளையர்களை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. குறிப்பாக கேப்மாரி கொள்ளையர்கள், தி ரயில்வே தீவ்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரியான ஒரு பெரிய, அதாவது பாப்பாராவ் அவர் வந்து ஒரு அதிகாரியாக இருந்திருக்காரு, அவரோட இது மூலியமாக தான் வச்சுருக்காங்க, அவரோட ஆய்வு மூலியமாக தான் வச்சுருக்கதா சொல்லப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த திருட்டு, கொள்ளை மற்றும் குறவர்கள் மீதான பார்வையை? திரைப்படங்கள் இதுலேயுமே வந்து ஒரு பழங்குடிகள் மீதான அந்த தன்மையை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ உங்களை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்த அனைவருக்குமே குற்றம் பரம்பரை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. குற்றம் பரம்பரை சட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 69 ஜாதிகள் அடங்கி இருக்குது. அதில் வந்து தொடர்ச்சியாக வந்து இறுதி வரை போராடியவர்கள் குறவர்கள். இப்போ வந்து உப்புக்காக ஒரு போராட்டம் நடந்தது. உப்புக்காக நடந்த போராட்டத்தில் உப்பை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து எடுக்க விடாமல் இருப்பதற்கு நீண்ட சுவர் கட்டி உப்பை வந்து எடுக்க விடாத அளவுக்கு மறைத்து வைத்தார்கள். அதை வந்து முதல் முறையாக உப்பை வந்து கழுதை மீது கடத்தியவர்கள் குறவர்கள். உப்பு குறவர்கள்னு சொல்லியே ஒரு மீது இருக்குது. அப்படி கடைசி வர ஆங்கிலேயர்களை தொடர்ச்சியாக எதிர்த்ததின் காரணமாக இவர்கள் மீது குற்றம் பரம்பரை சட்டம் நிரந்தரப்படுத்தப்பட்டுச்சு. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வர தமிழகத்திலேயோ இந்தியாவிலேயோ எந்த இதில் வந்து ஒரு திருட்டு குற்றம் நடந்ததுன்னா குறவனையோ குறத்தியவோ எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் கொண்டு போய் வைத்து அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு சிறையில் அடைக்கக்கூடிய நிலைதான் காவல்துறையில் இந்த நொடி வரை இருக்குது. அவர்களுக்கு வந்து காவல்துறையுடைய அந்த ட்ரைனிங்லேயே வந்து குறவர்கள் அப்படின்னு சொன்னால் நீ எந்த விசாரணையும் பண்ண வேண்டாம், நீ அதை வந்து இப்போ அவனை குற்றவாளிங்கிறத வந்து பதிவு செய்திரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரை வச்சுருக்குறாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் அது. நன்றி. இப்போ வந்து இதை ஒட்டியே ஒரு கேட்குறேன். இப்போ வந்து காவல் கோட்டம் மாதிரியான ஒரு நாவலில் வந்து பிறன்மலை கள்ளர்களை வந்து அவங்க எழுதுகிற இடம் வந்து ஒரு நாயகத்தன்மையோட திருட்டை பார்க்குற ஒரு விதம் இருக்குது. ஆனால் வந்து இப்போ இந்த குறவர்கள் மீதான ஒரு திருட்டு அப்படிங்கிறது வேற ஒரு பார்வையில் இருக்குது. இப்போ இந்த திருட்டையே ஒரு நாயகத்தன்மையாக பார்க்குற தன்மைக்கும் இழிவாக பார்க்குற இடத்துக்குமான வேறுபாடை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக அவரோட அந்த காது இருக்கிற குறவர்களோட கதையை வந்து குறிப்பாக எழுதியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை வந்து நான் இந்த இது வந்து திருட்டுங்கிறதே வந்து அவர்கள் மீது சுமத்தப்பட்ட பழி, அதில் வந்து சாகாசமோ கேலியோ அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கிறவே முடியாது. இதெல்லாம் புனையப்பட்டது. இப்போ எட்கர் தர்சனுடைய தென்னிந்திய குடிகளும் குளங்களும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறத 150 பக்கத்துக்கு வந்து குறவர்களை பற்றி எழுதியிருக்காரு. அவர் மற்ற ஜாதிகளை பற்றி பூரா பதிவு பண்ணியிருக்காரு. எட்கர் தர்சன் வந்து இந்த இந்தியாவில் இருந்தவரா, குறவர் குடியில் பிறந்தவரா, குறவர் வாழ்க்கையை பற்றி தெரிந்தவரா, அவருக்கு என்ன தெரியும்? அவரும் அதிகார வர்க்கத்துக்கு ஆங்கிலேயருக்கு ஈடாக போய் தான் அதை பதிவு பண்ணியிருக்காரு. இன்றைக்கு வர எட்கர் தர்சனுடைய அந்த அடிப்படையை எடுத்துக்கொண்டு தான் தொடர்ச்சியாக வந்து
அந்த சட்டத்தை வந்து தைரியமாக வைத்துக்கொண்டு அப்போ எட்கர் தர்சனே சொல்லிட்டாரு, மிகப்பெரிய ஆய்வாளர் சொல்லிட்டாரு, தென்னிந்திய குளங்களில் இருக்கக்கூடிய ஜாதிகளை பூரா சொன்னவர் குறவர்கள் சொன்னது நிஜமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வரை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நான் முற்றிலும் மறுக்கிறேன். அதனால இந்த மறவர்கள் செய்யக்கூடிய திருடு வந்து சாகாசமும், குறவர்கள் செய்யக்கூடிய திருட்டு வந்து கேலி அப்படிங்கிறது இந்த ரெண்டுமே வந்து முரண்பட்ட விஷயம். அது நிச்சயமாக கிடையாது. இன்னைக்கு திருட்டு நடக்கிறது வந்து ஏராளமான பிடித்து பார்த்தோம்னா யார் திருடிக்கிட்டு இருக்கா? கோடிக்கணக்கான பணங்களை கோடிக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் டாலர் கணக்கிலையும் வச்சிருக்கிறவன் பூரா வந்து பதவியில் இருக்கக்கூடியவன், அவன் தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். தனிநபர் ஒரு சாதாரண நபர்கள் பண்ணுறதா தான் வந்து இந்த அரசு வந்து கையில் எடுத்துக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. ரொம்ப சீரியஸாக போய்ட்டு நினைக்கிறேன். உங்களோட எல்லா நாவல்குள்ளேயுமே வந்து ஒரு 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 சினிமா மீதான ஒரு வேட்கையை வந்து எழுதுறீங்க. குறிப்பாக மேடை மாதிரியான நாவல்கள் வந்து முழுக்க முழுக்க ஒரு சினிமா ஆசையோட ஒரு நாடகத்தை அரங்கேற்றுற ஒரு இருவரோட கதையாக அதை வெளிப்படுத்தியிருக்கீங்க. அதே நேரத்தில் இந்திய திரைப்படங்கள் இப்போ பழங்குடித்தன்மையை இந்துமயப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை பார்க்குறோம். காந்தாரா மாதிரியான படங்கள் ஆகட்டும், ட்ரிபிள் ஆர் மாதிரியான, பாகுபலி மாதிரியான படங்கள் வந்து பழங்குடியின தன்மையை வந்து ஒரு த்ரோ அவுட்டாக ஒரு இந்துவிசம்குள்ளே அதை பில்ட் பண்ண பார்க்குறாங்க. அதை குறித்து எப்படி பார்க்குறீங்க? எல்லா படைப்புகளையும் வந்து சினிமா தாகம் இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் வந்து 85 ஒரு 3 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக வந்து திரைப்படத்துறையில் பணியாற்றினேன். அரசு பணி கிடைச்சதுக்கப்புறம் அதை விட்டு வெளியே போயிட்டேன். எல்லாரும் நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு போவாங்க. சினிமாவுக்குள்ளே இருந்து அதை ஒரு இயக்குனராக என்னால் மாற முடியாமல் ஒரு உதவி இயக்குனராக பணியாற்றி விட்டு திரும்பவும் அரசு பணிக்கு போனதுக்கப்புறம் இந்த ஆடிய காலும் பாடிய வாயும் சும்மா இருக்காத மாதிரி ஒரு நாடக குழுவை உருவாக்கி கிட்டத்தட்ட கிராமங்கள் எல்லா இடங்கள்லையும் போய் ஒரு 15 நாடகங்கள் நான் போட்டிருக்கிறேன். அதனுடைய தாக்கம்தான் மேடை நாவலில் வந்திருக்கிறோம். அதே மாதிரி காந்தாரா படம் மாதிரி அந்த தாக்கம் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் தொடர்ச்சியாக அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு மித்து அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே அதை வந்து எல்லாருமே இப்போ வந்து சினிமாவில் வந்து ஒரு நகைச்சுவை படம் வந்து ஒரு ஆண்டில் வந்து தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுக்கிட்டே இருந்ததுன்னா அதை மட்டும்தான் அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சஸ்பென்ஸ் படம் நல்லா ஓடுது அப்படின்னு சொன்னால் அதே தொடர்ச்சியாக பண்ணுவாங்க. அதுதான் 1, 2, 3 பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லி அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி இந்த மித்துக்களும் காலங்காலமாக தொடர்ச்சியாக வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த தன்மை எப்படி பார்க்குறீங்க? ஒரு இந்துவிசம் படுத்தக்கூடிய பழங்குடிகள்ன்ற ஒரு இடம் வந்து அது கொஞ்சம் சிக்கலானதாக மாறுது இல்லை? அதாவது மதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது வந்து ஒரு கற்பனைவாதம் தான். அதற்குள்ளே வந்து சிறு தெய்வ வழிபாடு, பெருதெய்வ வழிபாடு, வைணவ வழிபாடு, சிவ வழிபாடு அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து சொல்லிக்கிட்டே திரும்ப திரும்ப அதுக்குள்ளே தான் போய்கிட்டே இருக்கிறோம். எதிரான கூட்டம் ஒரு பக்கம் வந்து இல்லைன்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது, இருக்குன்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அதனை தொடர்ந்து எல்லா படைப்புகள்லையும் எல்லா படைப்பாளிகளும் குழப்ப நிலையில் இதை பதிவுறுத்தி கொண்டே தான் இருக்கிறார்கள். அதில் நானும் ஒருவனாக இருக்கிறேன், ஒத்துக்கொள்கிறேன். நன்றி. குறிப்பாக மேடை நாவல் வந்து ஒரு பெரிய திராவிட இயக்கத்தின் மீதான ஒரு பெரிய விமர்சனத்தை வைக்கிறீங்க. துப்புரவு பணியாளராக ஒருத்தனுக்கு அதே கட்சியில் பணிபுரிந்தவனுக்கு ஒரு வேலையும் இன்னொருத்தவனுக்கு வந்து ஒரு அந்த பதவி கொடுக்குறதையும் நீங்கள் வந்து விமர்சிச்சிருப்பீங்க. திராவிட இயக்கத்தின் மீதான விமர்சனமும் பழங்குடிகள் அதை பற்றியான உங்களோட பார்வை என்ன? அதாவது ஒரு அரசியல் இயக்கம் துவங்கும் போது ஆரம்பிக்கும் போது சமநிலை, சமத்துவம், சோசலிசம், மதம் இல்லாமல், ஜாதி இல்லாமல், மொழி இல்லாமல் எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய எல்லா இயக்கங்களும் பதவிக்கு வந்த உடனே அங்கே ஒரு முதலாளித்துவம் உருவாகிறது. அவங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு போனோன்னே அவர்களுக்காக பாடுபட்டவர்கள், அவர்களுக்காக ரத்தம் சிந்தியவர்கள், கொடி கட்டியவன், பல்லாக்கு தூக்குனவன், மேடை போட்டவன், வால் போஸ்ட் ஓட்டினவன், கொடி பிடிச்சவன், கோஷம் போட்டவன் அனைவருமே கீழே தான் இருக்கணும். அந்த கீழே இருக்கக்கூடியது கூட யாராக இருக்கணும்னா எப்போதுமே தாழ்த்தப்பட்டவனாக இருக்கிறவனும் தாழ்த்தப்பட்டவன் மேலும் தாழ்த்தப்பட்டவனாகத்தான் இருக்கணும்.
இன்னைக்கு நேற்று அமர்வுகளோட சொன்னாங்க, திமுக அரசில் வந்து எத்தனை அமைச்சர்கள் வந்து எஸ்சியில் உள்ளவங்க இருக்காங்க, எத்தனை எம்பிக்கள் வந்து எஸ்சியில் உள்ளவங்க இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பல்லரும் பறையரும் அருந்ததியர்களும் ஒரு குறைந்தபட்ச அந்த பதவிகளில் இருந்தாலும் குறவர்கள் இன்றளவு கூட எந்த கட்சியிலையும் ஒரு வார்டு செயலாளராக கூட இருக்க முடியாத சூழல் இருக்குது. ஏன்னா விளிம்பு நிலையிலையும் அடித்தட்டிலையும் மிகவும் அடித்தட்டானவர்கள் அப்படிங்கிற நம்பிக்கை அடிப்படையில் தான் எங்கள் மாவட்டத்தில் மூன்று பாண்டிகள் உண்டு. கேபிஎஸ் பாண்டியன், தங்கப்பாண்டியன், என்னுடைய தந்தை ஆர்பாண்டி. தங்கப்பாண்டியன் என்பவர் யாருன்னா, இன்னைக்கு இந்த மேடையில் இவர்களுக்கு மேலேயும் நான் சொல்கிறேன், தங்கம் தென்னரசுடைய அப்பா தான் தங்கப்பாண்டியன். இந்த 3 பேர் தான் விருதுநகர் மாவட்டத்தில் திமுகவை வளர்த்தவர்கள். அந்த 2 பேர் அமைச்சர் ஆகிட்டாருங்க, கட்சியை வளர்த்துட்டாங்க, பாரம்பரியமாக வந்துட்டாங்க. என்னுடைய தந்தைக்கு கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் அவருக்கு கொடுக்கப்பட்டது துப்புரவு பணி முனிசிபாலிட்டியில் வாங்கி கொடுக்கப்பட்டது. ஏன்னா அது ஜாதி, நீ ஜாதியில் இந்த ஜாதியில் இருக்கிறவன் இதைத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அரசியல் வந்து பாடுபட்டு உழைத்து சிறைக்கு போய் மிசா காலத்தில் சிறையிலிருந்து கஷ்டப்பட்டு வெளியே வந்தால் கூட அவருக்கு கடைசியாக கொடுத்தது வந்து ஒரு துப்புரவு பணி தான். அதைத்தான் மேடை நாவலில் வந்து பதிவாக்கியிருக்கேன். அப்போ இந்த உதிரிகளை ஒன்றிணைக்கிறது வந்து குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ வெறுமனே குறவர்களோட இதாக மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க, மற்ற பழங்குடியின சமூகங்கள், ஜோகிகள் இருக்காங்க, பதானியர்கள் இருக்காங்க, ஒட்டர்கள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பழங்குடியின ஒருங்கிணைப்பு பற்றி என்ன நினைக்கிறீங்க? குறிப்பாக வந்து தலித் நான் தலித் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இன்னைக்கு வந்து தலித்துகள் அனைவரும் ஒன்று இணைந்தால் இந்த நான் தலித்துகளை வந்து நாம் வந்து எதிர்த்து நின்று அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எல்லாத்தையுமே கைப்பற்றி நம்ம ஆளுமை திறனை கொண்டு வர முடியும். 3% பார்ப்பனர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு 97% இருக்கக்கூடிய நாம் வந்து அதை ஏன் செய்யாமல் இருக்கிறோம்னா, இந்த அப்போதான் கூட பேசுனாங்க, இன்னும் ஐயா, சாமி, முதலாளி, சார் அப்படின்னு வணக்கம் போட்டுக்கிட்டு மற்றவனுக்கு பல்லாக்கு தூக்கிக்கிட்டு நம்மளுடைய சுகபோகத்துக்காக சுயநலத்திற்காக அப்படி இருக்கிறதுனால தான் அவன் மேலே இருந்துக்கிட்டு நம்மளை ஆட்சி செய்து கொண்டே இருக்கிறான். அதை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் தலித்துகள் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும், ஒரு குடையின் கீழ் வர வேண்டும். அப்படி வந்தால் நமக்கான இடத்தை நிச்சயமாக அடைய முடியும். அம்பேத்கர் அதைத்தான் சொல்லியிருக்கார். வெளியீடுன்ற ஒரு கதை வந்து ஒரு இடதுசாரிய அமைப்பின் மீதான ஒரு பெரிய ஒரு கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. ஆனால் அதே மேடை மாதிரியான ஒரு நாவல்களில் ஒரு பெரிய நுகத்தடியில் வெளிப்படுத்திருக்கேன். ஸோ இந்த ஆதரவும் எதிர்ப்பும் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நுகத்தடி போன்ற நாவலில் வந்து சந்திராங்கிற அந்த கேரக்டர் பாதிக்கப்பட்டு காவல்துறையால் சிதைக்கப்பட்டு லாக்கப்பில் வந்து அப்போ சொன்னது மாதிரி குற்றத்தை ஒத்துக்கிற சொல்லி ஆண்களை வந்து லாக்கப்பில் வைத்து அடித்தே கொள்வது, பெண்களை வந்து நிர்வாணப்படுத்தி பிறப்பு உறுப்பில் மிளகாய் பொடியை தூவி பிறப்பு உறுப்பில் அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த நுகத்தடியை சொருகி ரத்தம் சிந்த சிந்த கொடூரப்படுத்தி அந்த பெண்களை செய்யாத குற்றத்தை ஒத்துக்குற வைத்து காவல்துறை சித்திரவதைப்படுத்தி கொண்டு போகும்போது அவர்களுக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தை கட்சிகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் போராடி சட்டமன்றத்துக்கு அதை கொண்டு போய் சட்டமன்றத்தில் அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு இறந்த ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்திலே அறிவிக்கிறார். வெளியே போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, தமிழகம் முழுவதும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. ஊடகமும் பத்திரிகையும் வந்து முதலமைச்சரிடம் கேட்குறாங்க, இப்படி பெண்களை வந்து காவல்துறை இப்படி சித்திரவதைப்படுத்தி ஆண்களை கொண்டு உள்ள தூக்கி பொய் வழக்கு போட்டு வச்சிருக்கேன் உங்கள் காவல்துறை, அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க போகும்போது அந்த அம்மையார் சொன்ன வார்த்தை என்னன்னா, குறவர்கள் நிரந்தரமான திருடர்கள்,
சட்டத்தில் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை காவல்துறை கைது செய்து கொண்டு போய் வைத்து விசாரணை செய்தால் அவர்கள் இப்படித்தான் பழிபடுவார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு முதலமைச்சரே சட்டசபையில் அறிவித்தார். ஆனால் அதே சட்டசபையில் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து போராடி அந்த மக்களுக்கான விடுதலை வாங்கி கொடுத்தவர்கள். அதுக்கு தலைமை தாங்கியது கம்யூனிஸ்டுகள். அந்த இடத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்த அவர்களுக்காக அந்த இடத்துல நுகத்தடி நாவலில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பாராட்டுகிறேன். அதே நேரத்தில் வெளியீடு அப்படிங்கிற சிறுகதையில் வந்து அதே ஒடுக்கப்பட்ட இனத்திலிருந்து ஒரு ஒடுக்கப்பட்டவன் ஒரு கதையை உருவாக்கி அவன் வந்து அதை வெளியிடணும்னு சொல்லி வரப்போகும்போது அதே மார்க்சிஸ்ட் இயக்கத்தில் இருக்கவர்கள் ஒரு ஒடுக்கப்பட்டவன் எப்போதுமே நம்மளிடம் அடிமையாக இருக்கக்கூடியவன், அவன் அறிவுத்தளத்திற்கு வந்து ஒரு புத்தகத்தை வெளியிடக்கூடிய நிலையில் வந்து விட்டால் நாளை எப்படி நம்மளை மதிப்பான் என்று அவர்கள் அங்கு காயடிக்கிற இடத்தில் அதே கம்யூனிஸ்டுகளை நான் எதிர்க்கிறேன். இதுதான் அதில் உள்ள விஷயம். மகளிர் காவல் நிலையத்தில் வந்து நடக்கக்கூடியதை வந்து நுகத்தடியில் எழுதியிருப்பீங்க. மகளிர் காவல் நிலையங்களோட வருகைக்கு முன்பான பழங்குடியின வாழ்க்கையோட குறிப்பாக பெண்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு இதை எழுதியிருப்பீங்க. ஸோ மகளிர் காவல் நிலையத்துக்கும் அந்த நாவலில் நீங்கள் குறிப்பிட்ட சந்திராவுக்குமான அந்த இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது குறவன் பஞ்சாயத்து கோர்ட்டுக்கு போனாலும் செல்லாது, அவனுக்கு காவல்துறையிலையும் சட்டம் கிடையாது, நீதிமன்றத்திலையும் நியாயம் கிடையாது. அப்படி இருக்க போகும்போது பெண்களுக்கு காவலர்கள் தான் பெண்களை கைது செய்வார்கள், மகளிர் காவல் நிலையத்தில் தான் வைத்து எல்லாமே பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்ககிட்ட கிடையாது. அதனால தான் ஆண் காவலர்கள் பெண்களை கொண்டு சென்று அவர்கள் வன்புணர்வு செய்து கொடுமைப்படுத்தி வன்கொடுமைப்படுத்தி பொய்க்குற்றத்தை சாட்டி சிறைச்சாலையில் வைக்கிறார்கள். இதைத்தான் நுகத்தடியில் பதிவு பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு அந்த சட்டமோ வரைமுறை எதுவுமே தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாதுங்கிறத இவங்க நம்பிக்கிட்டு அப்படி தான் பண்ணுவாங்க. இவங்களுக்கு மகளிர் ஸ்டேஷனுக்கு எந்த தொடர்பும் இல்லை, இருந்தும் எதுவும் இல்லை. இப்போ வன்கொடுமை சட்டம் எல்லா சட்டங்களும் தொடர்ச்சியாக இருந்தாலும் நேற்று வர பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறது, 7 வயது குழந்தை இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இத்தனை சட்டங்கள், இத்தனை ஆட்சியாளர்கள் இவ்வளவு பேர் மேடை போட்டு கத்தி கத்தி பேசி அந்த சட்டங்களை நிறைவேற்றுறது மாதிரி நடித்து கொண்டு இன்னைக்கு வன்கொடுமை நடந்து கொண்டு இருக்கிறதுனா அன்னைக்கும் அதே தான். எப்போதும் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு வந்து அதுவும் தலித்து பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமையை எந்த சூழலையும் மாற்ற முடியாது. அடுத்து உங்கள் படைப்பு சார்ந்து கேட்கலான்றேன். உங்களோட எல்லா நாவல்களுக்குள்ளேயுமே குர்ரு மொழியை வந்து அங்கங்கே நீங்கள் பயன்படுத்துகிறது தெரியுது. குறிப்பாக குர்ரு மொழி என்பது குறவர்களோட ஒரு தனித்துவமான ஒரு சைன் லாங்குவேஜ் ஆக்சுவலி. ஸோ அந்த மொழியை வந்து மீள் கட்டுமானம் பண்ணுறது பற்றி உங்களுடைய பார்வை, குறிப்பாக குர்ரு மட்டும் இல்லை பழங்குடிகளோட மற்ற மொழிகளை மீள் கட்டுமானம் குறித்து, அதே நேரங்களில் சமஸ்கிருதம் மாதிரியான பிற பிராமண மொழிகளை வந்து அவங்க மீள் கட்டுமானம் பண்ணுற ஒரு இடம், இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த இரண்டுக்குமான வேறுபாடு. அதாவது இந்தியாவில் வந்து 6000 மொழிகள் இருக்கிறதாக ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. 6000 மொழிகளில் வந்து 8 மொழிகள் மட்டும்தான் எழுத்து மொழிகளாக இருக்குது. அதில் தலைமை மொழியாக இருக்கக்கூடியது சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வச்சுருக்கிறாங்க. அதுதான் தேவ பாஷைன்னு. அதுக்கடுத்து மற்ற மொழிகள். இப்படி 6000 மொழிகளுக்குள்ள இவர்களுடைய அந்த மொழி வந்து பேச்சு மொழியாகத்தான் இருக்குது, நீ எழுத்து மொழியாக மாறல. அது வந்து குறியீடு தான். இந்த 6000 மொழிகளில் வந்து எல்லாமே பேச்சு மொழியாகத்தான் இருக்குது, குறியீடுகளாகத்தான் இருக்குது, எழுத்து மொழிக்கு கொண்டு வரப்படலைன்னு சொல்லி ஆய்வு சொல்லுது. அந்த இதில் வந்து இவர்கள் பேசக்கூடிய அந்த குறியீடுகள் வந்து இன்னும் எழுத்து மொழியாக மாறலை. அடுத்த என்னுடைய படைப்பில் வந்து அந்த குறியீடவே வந்து நான் எழுத்து மொழியாக மாற்றி ஒரு முழு படைப்பை கொண்டு வரலான்னு முயற்சியில் இருக்கேன். இந்திய சூழலில் வந்து இறைச்சி அரசுங்கிறது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது இன்றைய சூழலில். அந்த வகையில் நீங்கள் வந்து பன்றியை வந்து ஒரு இறைச்சியாக பயன்படுத்தக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அதே நேரங்களில் அதே பன்றியின் மீதான ஒரு அழகியல் பார்வை இருக்குது.
அதை தொட்டு உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். அதாவது மாடும் ஆடும் ஒன்று தான். ஆடும் வந்து புல் பூண்டுகளை தான் திங்குது, மாடும் புல் பூண்டுகளை தான் திங்குது. பன்றியும் வந்து இன்று வந்து நகரத்திற்குள் வந்ததுக்கு அப்புறம்தான் மலம் திங்க கற்றுக்கொண்டது. அதற்கு முன்பாக பன்றியினுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொன்னால், மலையில் வந்து அது வந்து மலை இடுக்குகளில், பாறை இடுக்குகளில் கிழங்குகளை நோண்டி தான் அது உண்றது. கிழங்குகளைத்தான் அது சாப்பிட்டது. அது முண்டக்கூடிய இடத்துல குழி விழுந்து அந்த இடத்துல வந்து மழை பெய்து, அந்த மழை நீரின் மூலமாக தாவரங்கள் உருவாக்கிறது. அங்கே தான் முதல் விவசாயமே உருவானது. முதல் கலப்பையே பன்றியுடைய அந்த முகம்தான். அதனுடைய இறை வந்து வெளியே வந்த உடனே இதை சாப்பிட்டு வளரலை. குறிஞ்சி நிலத்திலிருந்து இவர்கள் பிறப்படும் போது அதோட அவைகளையும் கொண்டு வந்து கீழே இறக்குன நேரத்தில் இறை கிடைக்காமல் தான் இந்த பன்றிகள் வந்து அந்த மலத்தை உண்ணக்கூடிய நிலை வந்தது. இவர்கள் வந்து நாடோடிகளாக இருந்து இடம்பெயர்ந்து வந்து குற்றம் பரம்பரை சட்டத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இன்னும் சொல்ல போனால் துப்புரவு பணி அப்படிங்கிறது வந்து குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்பட்டது. ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்று அனைவருமே துப்புரவு பணி செய்தவர்கள், சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் அனைவருக்குமே துப்புரவு பணி கொடுக்கப்பட்டது. அந்த துப்புரவு பணி கடைசி வரை இவர்களுக்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி சூழலில் தான் இவங்க கூட இருக்கக்கூடிய அந்த பன்றி அப்படிங்கிறது வந்து இவர்கள் மட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு இறைச்சி கிடையாது. உலகம் முழுவதும் வேணா வந்து நிறத்தை மாற்றிருப்பான். நான் சாப்பிட்றது வெள்ளை பன்றி, நீ சாப்பிட்றது கருப்பு பன்றி அப்படின்னு. ஆங்கிலேயர்கள் பூரா வந்து இப்போ அமெரிக்கா மற்ற நாடுகளில் பூராமை வந்து வெள்ளைப்பன்றிகள் இன்றைக்கும் சர்ச்சுகளில் பக்கத்தில் வந்து ஒரு இது இருக்கும், அங்கே வந்து பன்றிகள் வளர்க்கப்படும், வெள்ளைப்பன்றிகள். அதே போல் மாடு அப்படிங்கும் போது அவன் வந்து அதை கோமாதாவாக கும்பிடுறான். இவன் வந்து இதை திங்கிறானே அப்படின்னு சொல்லி அவன் வந்து அதை வந்து ஒரு தாழ்ந்த நிலையில் அதை இகழ்ச்சியாக பார்க்கக்கூடிய நிலை உருவாகி தான் அந்த மாட்டு அரசியல் வந்து இன்றைக்கி உலகம் முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த மாட்டு தோலிலிருந்து எடுக்கக்கூடிய அனைத்து சாதனங்களையும் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் தான். கம்பெனிகள் நிறையா இருக்குது. ஏற்றுமதியில் பூரா மாட்டோடைய தோல் அனைத்து ஏற்றுமதி செய்யக்கூடியது. யார் எதிர்க்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த கம்பெனி இருக்குது. எப்படின்னா மது விலக்கை அமுல்படுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறவர்களுக்கு தான் மது ஆலைகள் இருக்கிறது. இன்றைக்கி இருக்கிற அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் மது ஆலைகள் இருக்குது. யாருமே வந்து மதுவை கட்டுப்படுத்தாமல் இருப்பதற்கு காரணம் அதுதான். இதெல்லாம் வந்து நம்மளை ஏமாற்றக்கூடிய விஷயங்கள். அதற்குள்ளே நம்ம போகணும் அவசியம் கிடையாது. அவர்களுக்கான உணவு, அவர்களுக்கான சுதந்திரம். இறுதியாக ஒரு கேள்வியோடு முடிச்சுக்கலான் இருக்கேன். தலித் ஒருங்கிணைப்பு, கிட்டத்தட்ட தலித் அமைப்புகள், அதுக்குள்ளே வந்து பழங்குடிகளுக்கான இன்றைக்கி பெரிய தலித் கட்சிகள்னு சொல்லப்படுறதுக்குள்ளே கூட ஒரு பெரிய பழங்குடிகள் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியலை. ஒரு பெரிய மாநில அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு பழங்குடிகள் நம்மளால் பார்க்க முடியலை. இந்த இடத்துல நம்ம 30 ஆண்டு கால, 20 ஆண்டு கால, 10 ஆண்டுகள்னு சொல்லப்படுற தலித் அரசியல், தலித் அமைப்புகள் பழங்குடியின ஒருங்கிணைப்புக்காக செய்ய வேண்டியது என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் நான் அப்போ தான் சொன்னது தான் இருக்கும் பதில். அரசியல் அமைப்புகளில் வந்து தலித்துகள் அப்படின்னு எடுத்தால் பள்ளர்கள் தேசிய கட்சியிலிருந்து திராவிட கட்சிகள் வர இருக்கிறாங்க. பறையர்கள் தேசிய கட்சியிலிருந்து திராவிட கட்சிகள் வர இருக்கிறாங்க. அருந்ததியர்களும் அதே தான், குறவர்களும் அதே தான். இவர்கள் பூரா வந்து மற்றவர்களுக்கு பல்லாக்கு தூக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்களே ஒழிய நாம் பல்லாக்கில் அமர்ந்து செல்ல வேண்டும்ங்கிற சிந்தனை யாருக்கும் இல்லை. இவர்கள் ஒருங்கிணைந்தால் மட்டுமே அதை வந்து நம்ம உறுதிப்படுத்த முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பெரும்பாலும் வெளிச்சவிடப்பட்ட, ஏற்கனவே கவனம் பெற்ற இலக்கிய உலகம் மீது மட்டுமல்லாமல் சமூகத்துடைய எல்லா அங்கங்கள் மீதும், பரிமாணங்கள் மீதும், பக்கங்கள் குறித்தும் விவாதம் நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்துதான் இத்தகைய அமர்வை வடிவமைத்திருந்தோம். இலக்கியம் என்பது வாழ்க்கைப்பாடுகளின் செயல்தளம் அல்லவா? அவ்வாறு தன்னுடைய எழுத்தின் வழி மிக முக்கியமாக சமவெளி பழங்குடியினர் குறித்து தொடர்ச்சியாக செயல்பட்டு வரக்கூடிய பாண்டியக்கண்ணனின் மொழி தமிழ் இலக்கியத்துக்கு மிக முக்கியமானதும் தவிர்க்க இயலாததும் தான்.
உரை வழி கடத்தப்படக்கூடிய உணர்வு எளிதாக திரைமொழி பெற இயலாது. நெறியாளர் அது தொடர்பான கேள்விகளை மிகச் சரியாக அடுக்கியிருந்தார். ஆனால் அவருடைய பாண்டியக்கண்ணன் அவர்களுடைய இலக்கிய உலகத்தில் வரக்கூடிய கதைகளும் அந்த கதை பின்னல்களும் மிக ஆழமான அழுத்தமான தொன்மங்களையும் வரலாற்றையும் எடுத்துரைக்கின்றது. மிக நன்றாக எளிமையாக முக்கியமான ஒரு அமர்வாக அமைந்திருந்தது தோழர். நன்றி. அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக எழுத்தாளர் கவிஞர் பாலசுப்ரமணியம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.